நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேவையில் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகிட்டு இருக்குது. இப்போதைய நிலவரம் வரைக்குமே மகாராஷ்டிராவில பிஜேபி கூட்டணியும், ஜார்க்கண்ட்ல இந்தியா கூட்டணியும் முன்னிலையில் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த காட்சிகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குதா, இல்ல இதுதான் நீடிக்குமா? இல்ல, இதுல ஜார்க்கண்ட்ல இப்போதைக்கு காங்கிரஸ் ஜேஎம்எம் கூட்டணி ஒரு பெரிய முன்னிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் தான் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை பெறும் நிலை இருக்கிறது. இந்த பக்கம் மகாராஷ்டிராவை பார்க்கும் பொழுது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய டிஃபீட், ஒரு கிரஷிங்கான டிஃபீட் கொண்டிருக்கிறது. ஏன்னா இதற்கு மேல நிலவரம் மாறினாலும் கூட பிஜேபி இப்போது இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரப்படி 200க்கும் அதிகமான இடங்கள்ல முன்னிலையில இருக்கிறது பிஜேபி கூட்டணி. பிஜேபி தனிப்பட்ட முறையில 120 சீட்டுகளுக்கும் அதிகமான இடத்துல லீடிங்ல போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் நிலைக்கு நகருகிறதா அல்லது கூட்டணியோட ஆட்சி அமைக்கும் நிலை ஏற்படுகிறதா அப்படின்றதுதான் இப்போது இருக்கக்கூடிய ஒரே சந்தேகமாக இருக்கிறது. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்வதற்கு இன்னும் சில சுற்றுக்கள் வாக்கு எண்ணப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ரொம்ப அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல பல இடங்கள்ல லீடிங்ல இல்ல, ரொம்ப கணிசமான வாக்கு வித்தியாசத்துலதான் பிஜேபியோ அல்லது அஜித் பவாரினுடைய என்சிபியோ அல்லது ஷிண்டேவுடைய சிவசேனாவோ முன்னிலையில் இருக்கிறார்கள். ஒரு 1000 ஓட்டு 800 ஓட்டு இந்த மார்ஜின்லாம் இருக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு சுற்றில் மாறக்கூடிய ஒரு நிலவரங்கள் தான். ஆனாலும் பெரும்பான்மை என்பது பிஜேபி கூட்டணியின் பக்கம் தான் இப்போதும் இருக்கிறது. அதனால அவர்கள் தான் ஆட்சி அமைக்கும் இடத்தை நோக்கி நகர்வது போல தெரிகிறது. முக்கியமான சில தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆதித்ய தாக்கரே ஒர்லி அப்படின்ற அந்த தொகுதியில் போட்டியிட்டார். அவர் முன்னிலையில் இருக்கிறார். உத்தவ் தாக்கரே முன்னிலையில் இருக்கிறார். இந்த பக்கம் அஜித் பவார் முன்னிலையில் இருக்கா. அப்ப தலைவர்கள் எல்லாருமே ஒரு பெரிய அளவுக்கான வெற்றியை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையில ஆரம்பத்தில இருந்தே நாம் பேசியது போல என்ன ஒரு முக்கியமானது அப்படின்னா, யார் உண்மையான சிவசேனா, யார் உண்மையான தேசியவாத காங்கிரஸ், யார் உண்மையான தேசியவாதி அப்படின்றதுதான் 3 கோர் லைன்ஸாக பேசப்பட்டது. இப்ப இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே என்ன பேசுறாங்க, நீங்க கவுண்டிங் முடியல, ஆனா அதற்குள்ளே என்ன பேச தொடங்கிடுறாங்க அப்படின்னா, ஷிண்டே தான் உண்மையான சிவசேனா, அஜித் பவார் தான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் அப்படின்லாம் பேச தொடங்குறாங்க. ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவையாவது சிவசேனான்னு சொல்லலாம் அப்படின்னு கருதினாலும் கூட சரத்பவார் இன்னும் இருக்கிறார். அவர் தான் கட்சியினுடைய நிறுவனர். அந்த கட்சியினுடைய நிறுவனர் இருக்கின்ற பொழுதே இதுதான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகக்காரர்கள் அஜித் பவாரினுடைய காட்சனை சொல்றாங்க. இதை அஜித் பவார் சொல்லுவாரா? சரத்பவார் வலிமையா இருக்கிற தொகுதிகளில் கூட அஜித் பவாரோட கூட்டணி கட்சிகள் அதிக லீடிங்ல இருக்காங்கன்னு சொல்லிதான் சொல்றாங்க. அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, அந்த தொகுதிகளில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். சரத்பவாரும் அஜித் பவாரும் அந்த 2 கட்சிகளும் நேரடியா மோதுற தொகுதிகள்ல காங்கிரஸ் சார்பிலும் சில இடங்கள்ல கேண்டிடேட்ஸ் நின்று இருக்கிறாங்க. அப்ப அது ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட் அப்படின்ற மாதிரி காட்சி அளிக்கிறது. ஃப்ரெண்ட்லி ஃபைட் அப்படின்றது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தான் புரியல. அது தோல்விக்குத்தான் வழிவகுத்து கொண்டிருக்கிறது. இந்தியா அப்படின்ற அலையன்ஸா நீங்க போட்டிடுறீங்க, இல்ல அது மகாவிகாஸ் அகாதின்ற பேர்ல போட்டிடுறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மகாவிகாஸ் அகாதி எப்படி வெற்றியை நோக்கி நகர முடியும் அப்படின்னா, ஒரு ஒருமித்த நிலைப்பாடு, ஒரு ஒற்றை கேண்டிடேட் அப்படின்ற இடத்துல இருந்தா வெற்றியை நோக்கி நகர முடியும். அங்க ஃப்ரெண்ட்லி ஃபைட்ன்ற பேர்ல சில தொகுதிகளை நம்மளுக்குள்ளே போட்டிட்டுக்கலாம் அப்படின்னு எடுக்கக்கூடிய முடிவு என்பது மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடியது. இதுதான் காங்கிரசும் உத்தவ் தாக்கரேவும் அங்க தேசியவாத காங்கிரசும் சந்திக்கக்கூடிய தோல்விக்கு முக்கியமான காரணமாக இருக்க போவது இதுதான். கேம்பெயின் ஆரம்பித்ததிலிருந்தே பல்வேறு சங்கடங்களை காங்கிரசும் உத்தவ் தாக்கரேவும் சரத்பவாரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் பண்றது. ஷிண்டே தலைமையிலான கோஷ்டி எப்படி தங்களுடைய இதை முன்னிலைப்படுத்திக்கிறாங்க அப்படின்னா, எலெக்ஷனுக்கு 3 மாசம் முன்னாடியே அவங்க எலெக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷனுக்கு 3 மாசம் முன்னாடியே அவ்வளவு காலம் நிலுவையில் இருந்த லக்லி பெகனார் திட்டத்தினுடைய தொகை மொத்தத்தையும் பெண்களுக்கு மாற்றி விடுறாங்க. கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கிட்ட அவங்களுக்கு பாக்கி கொடுக்க வேண்டிய தொகை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அது எலெக்ஷனுக்கு முன்னாடி கரெக்டா ரிலீஸ் ஆகுது. அப்ப 5000 ரூபாய் அட் டயத்துல அக்கௌண்ட்ல போய் விழுகுது. அப்ப மக்கள் என்ன நினைக்கிறது, தேர்தலுக்கான பணம் தானே அதனுடைய தோற்றம் ஏற்படுகிறது. 2வது, அந்த தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றது எல்லாமே இந்த 5000 ரூபாய் அப்படின்றதுல அடிபட்டு போவதாக மாறுகிறது. அவர் கையில் 5000 ரூபாய் கொடுத்துட்டாரு அப்படின்னு. அப்ப இந்த மக்கள் நல திட்டங்களை கொடுப்பதனாலேயே ஒருத்தரை ஆதரிக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தான ஒரு இடம், அது ஆபத்தான போக்கு.
சாதி ரீதியாக மத ரீதியாக பிளவுபடுத்தினால் பரவாயில்லை, பாலின ரீதியாக வேறுபடுத்தினால் பரவாயில்லை, மக்களை ஒடுக்குமுறை செய்தால் பரவாயில்லை, விலைவாசி ஏறினால் பரவாயில்லை, அதை தாண்டி நலத்திட்டங்கள் செய்கிறார்கள், அதற்காக நான் ஓட்டு போட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா வெறும் நலத்திட்டங்கள் மட்டுமல்ல. நலத்திட்டம் அப்படின்றது எதற்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்ற ஐடியாவில இருந்து வரணும். உதாரணத்திற்கு இப்ப 1000 ரூபாய் 2023 இருந்து இந்த திட்டம் இருக்கு. 1000 ரூபாய் பெண்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை கொடுக்கிற திட்டம். இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 1000 ரூபாயை சுதந்திரமாக செலவு செய்வதற்கான சமூக புறச்சூழல் இருந்தால் மட்டும்தான் அந்த 1000 ரூபாய் பலனளிப்பதாக இருக்கும். மாறாக விலைவாசி ஏறிக்கொண்டே போகிறது, எக்குத்தப்பாக விலை விற்று கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில அங்க வந்து வெங்காயம், சோயாபீன்ஸ், பீட்ரூட் இந்த மாதிரியான காய்கறிகள் எல்லாம் வந்து அதிகமாக விளைவிக்கக்கூடிய பகுதி. குறிப்பா சோயாபீன்ஸ், வெங்காயம் இதெல்லாம் வந்து அங்க முக்கியமான காய்கறிகளாக விளைவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது விவசாயிகளால. அதனுடைய விலை என்பது ரொம்ப கொடூரமான வகையில் ஏறி இருக்கிறது, ரொம்ப அதீத விலையில் விற்று கொண்டிருக்கிறது. அப்படின்னா இந்த விலைவாசி ஏற்றத்திற்கும் இந்த 1000 ரூபாய்க்கும் வந்து நீங்க முடிச்சு போட்டு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நத்திங் அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்து விடுகிறது. அப்போ ஒரு சமூக புறச்சூழல் இல்லாமல், கொள்கை இல்லாமல், சித்தாந்தம் இல்லாமல் ஒரு திட்டத்தை தருகிறார்கள் அப்படின்றதுதான். இப்ப இந்த 1000 ரூபாய் வைத்து கல்விக்கு அல்லது வந்து தன்னுடைய நலன்களுக்கு அப்படின்னா சமூகத்தையே கூறாக்கிட்டு இருக்கிறானே, 2 3 பிளந்துட்டு இருக்கிறானே, சாதி ரீதியா பிளந்துட்டு இருக்கிறானே. அப்ப மக்கள் நிம்மதியாக வாழுவதற்குரிய சமூக சூழல் இல்லாமல் வெறும் நலத்திட்டங்களை மட்டும் கொடுத்தால் போதுமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கிறது. இரண்டாவது, இதையெல்லாம் எதிர்த்து ஒரு ஒருமித்த குரலில் பேச வேண்டிய கூட்டணி கட்சிகளாகிய மகா விகாஸ் அகாதி கூட்டணி பெரிய அளவுக்கு தாமதப்படுத்தி இருக்கிறது இந்த தேர்தல் வேலைகள்ல. அதுல ரெபல் கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து நிக்கிறாங்க, தனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்ற பேர்ல ரெபல் கேண்டிடேட்ஸ் போட்டிடுறாங்க. அப்படின்னா 2 விஷயம். ஒண்ணு, ரெபல் கேண்டிடேட்ஸ் வந்து எதிர்கட்சிக்காரர்கள் ஊக்குவிக்கிறார்கள், அதாவது பாஜக காரர்கள் ஊக்குவிக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு மறுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இவ்வளவு ரெபல்ஸ் உருவாகும் அளவுக்கு தான் அந்த கட்சியினுடைய லோக்கல் யூனிட் இருக்கிறது அப்படின்னா அது என்ன மாதிரியான லாஜிக்? அப்ப அதுல சந்தேகம் வந்துருது இல்லையா? அந்த லோக்கல் யூனிட் வந்து பொட்டன்சியலான யூனிட்டாக இருந்திருக்கிறதா அப்படின்ற அந்த கேள்வி வந்து வருகிறது. அதற்கு அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். இப்படி பல்வேறு குழப்பங்கள் இந்த தேர்தலில் வந்து உருவாகி இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் இது மட்டுமே உத்தவ் தாக்கரேவுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானித்து விடும், அல்லது சரத்பவாருடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானித்து விடும், அல்லது சுப்ரியா சுலேவுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறோம் அப்படின்னு பார்க்க முடியாது. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு சுணக்கத்தை இந்த கட்சிகளுக்கு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அப்படி முடங்கி விடாமல் ஒரு என்ன கிரவுண்ட் இருக்கு, தேர்தல் தவிர்த்து வேற என்ன கிரவுண்ட் இருக்கு அவங்களுக்கு இல்ல? அப்படி பார்த்தோம்னா இப்ப தமிழ்நாட்டுல வந்து 1976 திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. அதற்கு பிறகு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தல்ல வந்து எம்ஜிஆர் வெற்றி பெறுகிறார். எம்ஜிஆர் வந்து 77 வெற்றி பெறுகிறார் அப்படின்னா அதற்கு பிறகு 86 வரைக்கும் அவர் ஆட்சியில் இருக்கிறாரு. இப்போ இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதற்கு இடையில வந்து திமுக வந்து ஆளுங்கட்சியாக வரவே முடியல. அதனால வந்து திமுகன்ற கட்சிக்கு கிரவுண்டே இல்லைன்னு ஆயிருமா? அப்படி அல்ல. அப்போ அதற்கு பிறகு 2011 வந்து திமுக தோல்வி அடைகிறது. தோல்விக்கு பிறகு அதிமுக வெற்றி பெறுகிறது. 2016 தேர்தலையும் அதிமுக வெற்றி பெறுகிறது. 2019 திமுக வந்து மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து 39-38 இடங்கள்ல வந்து வெற்றி பெற்று காட்டுகிறது. அப்ப கிரவுண்ட் இல்லாமல்லாம் போயிடல. அரசியல் என்பது என்றைக்குமே வந்து கிரவுண்ட்லெஸ் கிடையாது. எப்ப அது வந்து கிரவுண்டடா இருக்க முடியும் அப்படின்னா ஆளுங்கட்சி என்னவாக இருந்தாலும் சரி, நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ எங்கிருந்தாலும் சரி, மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கான துரிதமான கட்சியாக தன்னை முன்னிறுத்தி கொண்டால் ஒழிய அந்த கட்சிகள் வந்து சோபிக்க முடியாது. அப்போ அந்த கட்சி இப்ப உத்தவ் தாக்கரே தலைமையிலான அணி வந்து இப்போதும் கூட ஒன்றுமற்று போய்விட்டது அப்படின்னு நான் கருதல. அரசியல் எதிர்காலமே இல்லை, இனிமேல் அரசியல் அனாதையாக்கப்பட்டார் அப்படி எல்லாம் நான் கருதல. மாறாக அந்த கட்சி ஒரு புதிய மாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. ஒரு தீவிர இந்துத்துவ சிந்தனை கொண்ட கட்சி, பிளவுவாத இந்துத்துவ சிந்தனை கொண்ட ஒரு கட்சி, எல்லோரும் ஒன்றாக நிற்க வேண்டும், அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் அப்படின்ற இடத்திலிருந்து அவர்கள் பேசுகிறார்கள் அப்படின்றது வந்து ஒரு பெரிய மாற்றம். 2வது, இஸ்லாமியர்களும் மராட்டாக்களும் மகர்களும் ஒன்றாக இணைய முடியும் அப்படின்றத இன்றைக்கு இந்த கட்சி வந்து சாத்தியப்படுத்தி காட்டி இருக்கிறது பல தொகுதிகள்ல. இப்ப உத்தவ் தாக்கரே தலைமையிலான அணியில வந்து போட்டியிட்ட பல பேர் வந்து தோல்வியை தழுவினாலும் கூட சரத்பவார் கட்சியிலையும் உத்தவ் தாக்கரே கட்சியிலையும் போட்டியிட்ட முக்கியமான முஸ்லிம் வேட்பாளர்கள் அத்தனை பேரும் ஒரு வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆதரவு என்பதற்கு லைட் அதுல வந்து ஒரு என்லைட்மெண்ட் இருக்கு. அந்த என்லைட்மெண்ட்டை வந்து விரிவுபடுத்துவதற்கான வேலையில் ஈடுபட வேண்டும் அப்படின்றதுதான் யதார்த்தம். காங்கிரஸ் தன்னுடைய வலிமையை மிகை மதிப்பீடு செய்வதை நிறுத்தியே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது.
இது அவர்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்தே தீர வேண்டும். ஏனென்றால் இப்ப வந்து 105 இடங்களுக்கு மேல வந்து காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. இதை தாண்டி ஃப்ரெண்ட்லி ஃபைட்ன்ற பேர்ல சில இடங்கள்ல போட்டியிடுறாங்க, ரெபல் கேண்டிடேட்ஸ் போட்டியிடுறாங்க. அப்படின்னா இதெல்லாம் காங்கிரஸ் தனக்கு தானே வைத்திருக்கக்கூடிய மிகை மதிப்பீடு. இந்த மிகை மதிப்பீட்டை சரி செய்யணும். அப்படி சரி செய்து தன்னுடைய இடங்களை சுருக்கி கொள்ள வேண்டும். அப்படி இல்ல, அது வந்து நாங்க வந்து மற்றவங்கள விட நாங்க தான் அதிக இடங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னா அதை வந்து இன்னும் விரிவுபடுத்துவதற்கான வேலையில் ஈடுபட வேண்டும். ராகுல் காந்தி மட்டும் பிரச்சாரம் பண்ணா பத்தாது, பிரியங்கா காந்தி வந்து பிரச்சாரம் பண்ணா மட்டும் பத்தாது, கர்கே வந்து பிரச்சாரம் பண்ணா மட்டும் பத்தாது. லோக்கல் இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த மாநிலம் முழுவதும் பயணம் செய்து தங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும். இந்த தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிராவுக்கு ராகுல் காந்தி ரொம்ப குறைவான முறைதான் வந்து சென்று இருக்கிறார். அப்போ ஒரு மாநிலம், முக்கியமான மாநிலத்துல தேர்தல் நடக்குது அப்படின்னா அங்க அதிக நேரம் செலவிட வேண்டிய ஒரு தேவை இருக்கு இல்லையா? ஒருவேளை நாம் வந்தால் அது உத்தவ் தாக்கரேவுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை உருவாக்கும் அப்படின்றதுனால அவர் விலகி இருக்கிறாரா? அப்படி விலகி இருந்தால் அது எந்த அளவுக்கு ஏற்புடையது அப்படின்றது தெரியல. இதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி பரிசீலனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த குழப்பங்களை எல்லாம் சரி செய்து கொண்டால் மட்டும்தான் 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராக முடியும். ஆனால் இந்த தொடர் தோல்விகள் அப்படின்றது வந்து இந்த கட்சிகளை எல்லாம் வந்து இரலவெண்டா மாத்திருச்சா அப்படின்னா இல்ல, அப்படி இரலவெண்டா மாத்தல. இப்ப தமிழ்நாட்டுல வந்து தேமுதிக ஒரு கட்சி இருக்கிறது, அது இரலவெண்டா மாறி இருக்கு அப்படின்னா அதனுடைய காரணங்கள் வேற. அந்த மாதிரியான ஒரு இரலவெண்டான கட்சிகளாக இந்த கட்சிகள் மாறிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போதும் அவர்களுக்கு கணிசமான ஆதரவு இருக்கிறது. ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற சக்தியாக அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப இவங்க எல்லாரும் கிரவுண்ட் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாநிலம் முழுக்க எல்லா பேரும் இந்துத்துவ மயமாயிட்டாங்க, பாசிசமயமாயிட்டாங்க அப்படின்னு ஏத்துக்கிறோமா? அப்படி சொல்லிட முடியாது இல்லையா? அந்த மாநிலத்திலையும் எல்லாருக்குமான ஆதரவு என்பது இருக்கத்தான் செய்கிறது. அப்ப அந்த தளத்தை எப்படி அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்ல வேண்டும் என்கின்ற இடத்திலிருந்து யோசிக்க வேண்டும். மராட்டா வர்சஸ் அதர் ஓபிசிஸ் அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. எப்படி வந்து உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லயும் நான் யாதவ் ஓபிசி, நான் ஜாதவ் எஸ்சி அப்படின்ற திட்டத்தை அமல்படுத்தினாங்களோ அதே மாதிரியான ஒரு ஸ்கீமேட்டிக்ஸ் தான் இங்கேயும் ஃபாலோ பண்றாங்க. நான் மராட்டா ஓபிசி, நான் மகர் எஸ்சி அப்படின்றத ஃபாலோ பண்றாங்க. அப்ப இதை சமூக தளத்திலிருந்து உடைப்பதற்கான வேலைகளை தொடங்க வேண்டும். அந்த சமூகத்தள வேலைகளை செய்யாமல் தேர்தலில் மட்டும் நாம் வெற்றி பெற்று விட்டால் போதும் அப்படின்னு நினைக்கின்ற இடம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. அதை கைவிட வேண்டும். அப்ப இந்த மாதிரியான பல குறைபாடுகள் இருக்கிறது. இதெல்லாம் குறைகள். பிஜேபி தரப்பு ரொம்ப கிளீனா ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னா அப்படியும் அல்ல. பல இடங்கள்ல இப்ப நம்முடைய சேனல்லே நீங்க எடுத்த நேர்காணல்ல திரு குமரராசன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், இஸ்லாமியர்கள் ஓட்டு போடாமல் இருப்பதற்கு காசு, ஓட்டு போடுவதற்கு வேறு தரப்புக்கு காசு, அதே நேரத்துல லட்லி பெகன் அப்படின்ற திட்டத்தின் கீழே வந்து அக்கௌண்ட்ல காசு. இப்படி காசு காசு காசுன்னு அரசு இயந்திரத்தை தன் கையில் வைத்துக் கொண்டு முழு வேகத்தோடு பணத்தை வாரி இறைத்திருக்கிறார்கள் அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கிறது? அங்க வந்து அவ்வளவு வெறுப்பு பிரச்சாரத்தை பிரதமர் மோடி செய்கிறார், அமித்ஷா செய்கிறார், யோகி ஆதித்யநாத் செய்கிறார். இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்ப இது வந்து தேர்தலில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கமா இல்லையா? 7 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு எண்ணிக்கையும் 11 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு எண்ணிக்கையும் வேறு வேறாக இருக்கிறது. அப்படி வேறு வேறாக இருக்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? அந்த மாற்றம் எதனால் நிகழ்கிறது? இவ்வளவு பெரிய மாற்றம் எதனால் நிகழ்கிறது? அப்ப இது ஒரு ஃபேக்டர் மட்டுமே காரணம் இல்ல, மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கிறது. அந்த மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல பிஜேபி தன்னுடைய அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி, இந்த அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தி தனக்கு சாதகமான ஒரு தேர்தலாக இதை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ஏன்னா இதே ஃபார்முலாவை அடுத்தடுத்து பல்வேறு மாநிலங்கள்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண காத்திருப்பாங்க. இது ரொம்ப ஆபத்தான போக்கு. பிஜேபி ஜெயிக்கிறது அப்படின்றதுனால பிஜேபி வந்து நல்ல கட்சி, தேர்தலில் ஜெயிச்சுட்டா ஒருத்தர் நல்லவர் ஏத்துக்கிறாரா? தேர்தலில் ஹிட்லர் கூட தான் ஜெயிச்சாரு, ஹிட்லர் நல்லவரா? அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல. தேர்தலில் ஒருத்தர் ஜெயிச்சுட்டா மனித புனிதர் அப்படின்னு ஆயிட முடியுமா? கிடையாது. இந்த தேர்தலில் நீ ஜெயிச்சிருக்கிற, ஏதோ ஒரு வகையில மக்கள் மத்தியில வந்து பிம்பம் வேறு ஒன்றாக போய் சேர்ந்து இருக்கிறது. அப்ப எதிர்கட்சிகள் அந்த இடத்துல தீவிரமா வேலை பார்க்கணும் அப்படின்றதா செய்தியா இருக்க முடியுமே தவிர பிஜேபி ஜெயித்து விட்டது, அவர்களுக்கு மனித புனிதர் பட்டத்தை கொடுத்து விடலாம் அப்படின்லாம் கொடுக்க முடியாது. எப்படி வந்து மோடிக்கு வந்து குஜராத் கலவரத்துல இருந்து கிளீன் ஷீட் கொடுத்தாங்க, அந்த மாதிரியான கிளீன் ஷீட்டை வந்து இந்த தேர்தலை ஜெயிச்சதுனாலேயே மோடி அரசுக்கும் பிஜேபி அரசுக்கும் அல்லது வந்து ஏக்நாத் ஷிண்டே பட்னாவிஸ் அரசுக்கும் கொடுத்து விட முடியாது. இந்த அடிப்படையிலிருந்து அடுத்த தேர்தலை நாம் அணுக தொடங்க வேண்டும். அப்படி அடிப்படையிலிருந்து நாம் மாற்றத்தை பேசாவிட்டால் மேலெழுந்த வாரியாக மட்டுமே சில மாற்றங்களை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது களத்தில் வந்து முழுமையான மாற்றமாக நிகழாது அப்படின்றதுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு உதாரணமாக இருக்கிறது. அடுத்த தேர்தலுக்கான பாடத்தை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதே வேளையில அந்த ஜார்க்கண்ட்ல வந்து வெற்றி பெற்று இருக்கிறார்கள். அந்த வெற்றியை வந்து கொண்டாட
கூடாத வகைக்கு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. பிரியங்கா காந்தி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். 10 மணிக்கு ஓப்பன் பண்ணி பார்க்க 30,000 40,000க்கு மேல லீடிங்ல இருக்கிறாங்க. இது என்ன இது, இவ்வளவு வேகமா எப்படி ஒருத்தர் ஜெயிக்க முடியும்னு பார்த்தா பிஜேபியோ அல்லது மற்ற கட்சிகளோ 4 டிஜிட் தாண்ட முடியாம நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த வெற்றி வந்து ரொம்ப முக்கியமான வெற்றி. கர்நாடகால வந்து 3 இடங்கள்ல இடைத்தேர்தல் நடந்திருக்கிறது. அந்த இடைத்தேர்தல்ல முழுக்க முழுக்க பிஜேபியை எதிர்த்து காங்கிரஸ் வெற்றி பெற்று இருக்கிறது அப்படின்னா அது வந்து பேசப்பட வேண்டும். அப்ப இந்த வெற்றி எதனால் சாத்தியப்பட்டது, அந்த தோல்வி எதனால் சாத்தியப்பட்டது என்ற கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ காங்கிரஸ் தனக்குள் செய்து கொள்ள வேண்டும். ஜேஎம்எம் பொறுத்தவரையில ஜேஎம்எம் பெரும்பான்மை பெற்று இருக்கிறது. காங்கிரஸ் வந்து அங்கு கூட்டணிக்காக மிக கடுமையாக வேலை பார்த்து அங்க இப்போது ஒரு நல்ல வெற்றி சாத்தியப்பட்டிருக்கிறது. அப்ப இது வந்து ஏன் இந்த மேஜிக் வந்து மற்ற மாநிலங்கள்ல நடக்க மாட்டேங்குது அப்படின்றத வந்து அவங்க தீவிரமாக முயற்சி செய்து அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த அனலைசிஸ் அவங்க பண்றாங்களான்றதுல இருந்தா அடுத்த தேர்தலை அவங்க அணுக முடியும். ஓகே, தொடர்ந்து இந்த சான்று வரைக்கும் ரிசல்ட் எப்படி வருதுன்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் வந்துட்டீங்க. மிக்க நன்றி.